வணக்கம். பயணவனுக்கு உங்களை வரவேற்கிறேன். காஞ்சிபுரத்துல ஏகப்பட்ட வரலாற்று சோடுகள் கொட்டி கிடக்கு. அதுல ஒண்ணுதான் நடவாவி கிணறு. கோவிலுக்குள்ள கிணறு இருக்கிறத பார்த்திருப்போம். ஆனா இங்க ஒரு கிணத்துக்குள்ளதான் கோவிலே இருக்கு. மொத்தம் இங்க 3 கிணறுகள் இருக்கிறதா சொல்லப்படுது. காஞ்சிபுரத்துல இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஐயங்கார் குளம் என்ற ஒரு சின்ன கிராமத்துல தான் இந்த கிணறு அமைஞ்சிருக்கு. விஜயநகர பேரரசர் 2ஆம் வெங்கடராயரோட ராஜகுருவா இருந்தவர் திரு லட்சுமி குமார தத்தாச்சாரியார். அவர் இங்க ஒரு ஆஞ்சநேயர் கோயிலையும் கட்டியிருக்கிறதா வரலாறு சொல்லுது. மேலும் அவருடைய இன்னொரு பெயர் ஐயங்கார்ன்றது. அந்த பெயர்ல தான் இந்த ஊரும் அழைக்கப்படுது. அப்படி 600 வருஷத்துக்கு முன்னாடி விஜயநகர பேரரசு காலத்துல தான் இந்த கிணறுகள் அமைக்கப்பட்டது என்று நம்பப்படுது. சரி, இந்த கிணத்துக்கு நடவாவின்னு ஏன் பேர் வச்சாங்க? நட அப்படின்னா நடக்கிறது குறிக்கிறது, வாவி அப்படின்னா கிணறு. நடைப்பயணம், நடைமேடை, நடைவண்டி அப்படின்ற மாதிரி நடை கிணறோட இன்னொரு பெயர் தான் நடவாவி. கிணத்தோட என்ட்ரன்ஸ்ல காணப்படுற 2 தூண்லயுமே விஜயநகர பேரரசு காலத்தை சேர்ந்த சிற்பங்கள் அழகா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. கிணத்துக்குள்ள நடந்து போக 27 படிக்கட்டுல அமைச்சிருக்காங்க. மேலும் உள்ள 12 தூண்களை கொண்ட ஒரு மண்டபமும் காணப்படுது. அதிசயம் என்னன்னா, கட்டி இத்தனை வருஷம் ஆகியும் வருடம் 365 நாளும் அந்த கிணறு ஃபுல்லா தண்ணியால நிறைஞ்சிருக்கும். ஆமா, நீங்க இப்ப போனாலும் அந்த கிணறு தண்ணியில தான் மூழ்கி இருக்கும். வருஷத்துல ஒரு நாள், அதாவது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் கிணத்துல இருக்கிற நீரை மொத்தமா மோட்டார் வச்சு வெளியேற்றிட்டு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் சிலையை உள்ள கொண்டு போய் வச்சு வழிபடுறது ஒரு வழக்கம். அன்னைக்கு மட்டும்தான் நம்மளால அந்த கிணத்துக்குள்ள போக முடியும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே தண்ணி சுரந்து திரும்ப அந்த கிணறு பழைய மாதிரி மூழ்கி போயிடும். சரி, இப்ப முதல் கிணறை பத்தி பார்த்தாச்சு. அடுத்தது 2வது கிணறை நோக்கி பயணப்படுவோம். முதல் நடவாவி கிணத்துல இருந்து சரியா ஒரு 1 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வந்தாலே நம்மளால இந்த 2வது கிணறை பார்க்க முடியும். முதல் கிணறுல விஜயநகர பேரரசு காலத்துல செதுக்கப்பட்ட சிற்பங்கள் தவிர்த்து வேற எந்த கல்வெட்டும் காணப்படாது. ஆனா இந்த 2வது கிணத்துல ஒரு கல்வெட்டு காணப்படுது. நெல்லுக்காரன் தெரு செங்கல்வராயன் தர்மம் பண்ணியது அப்படின்றது அந்த கல்வெட்டு. அதாவது நெல்லுக்காரன் தெரு அப்படின்ற ஒரு தெரு இருந்ததாகவும் அங்க இருக்கக்கூடிய செங்கல்வராயன் அப்படின்றவரு இந்த கணத்தை அவருக்கு அமைச்சு கொடுத்ததா
அதாவது தர்மம் பண்ணியதா அந்த கல்வெட்டு குறிப்பிட்டிருக்கு. ஸோ இப்போ அங்கே வந்து அங்கே வந்து நல்லா இருக்குது, ஓரளவுக்கு நல்லா ஒரு 100% நல்லாவே இருக்குது. ஸோ அது கீழே ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா அதே மாதிரியே அமைப்பு கொண்ட இதுக்கு கீழேயும் ஒரு கோயில் இருக்கணும் இல்லை? இருக்கும். ஆனால் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான் அது கீழே ஒரு வழி போகுது. ஒருவேளை அடியில் நிறைய தூண் வச்சு ஒரு கோயில் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் புதைஞ்சி போயிருக்கு. இதெல்லாம் தோண்டி எடுத்து பார்த்தா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கோயில் தெரியும் உள்ள. தெரியுதா? தோட்டத்துலேயும் சரி அளவுலேயும் சரி முதல் நடவாவி கிணறு மாதிரி தான் இந்த நடவாவி கிணறையும் அமைச்சிருக்காங்க. ஆனால் இதோட நிலைமையை பார்க்கத்தான் ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு. இப்படி இந்த கிணறு முழுசாக அழிஞ்சதுக்கு யார் காரணம்? அந்த ஊர் பொதுமக்கள் காரணமா, இல்லை அரசாங்கம் காரணமா, இல்லை இந்த கிணத்துல இறங்காமல் போன வரதராஜ பெருமாள் காரணமானு பேசிக்கிட்டே வருத்தத்தோடு அந்த இடத்த விட்டு நகர்ந்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் 3வது கிணறு. மொத்தம் 3 நடவாவி கிணறுகள் இந்த ஊரை சுற்றி இருக்கிறதா வரலாறுகள் சொல்லுது. முதல் 2 கிணறு மட்டும்தான் இப்போ நம்மளால பார்க்க முடியும். 3வது கிணறு எங்கே போச்சுன்னே தெரில அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கிணத்தை காணுன்ற மாதிரி அந்த கிணறு எங்கேயுமே போல, இங்கே தான் பத்திரமா இருக்கு. நாம் சொல்றது சரியா இருந்தா கண்டிப்பாக அதுதான் 3வது கிணறா இருக்கும். அங்கே இருக்க சஞ்சீவராயர் கோயிலோட மிகப்பெரிய குளத்தில் கன்னிமார் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோயிலுக்குள்ளே தான் காணாமல் போன 3வது கிணறு இன்னமும் இருக்குன்றது எங்களோட வீகம். மற்ற 2 கிணறுகளில் காணப்படுற அதே சிற்ப வேலைப்பாடுகளையும் புதைந்த நிலைமையில் இருக்கிற 2 தூண்களையும் நாம் இந்த கோவிலை பார்க்க முடியும். கருவறையில் வைத்து வணங்கக்கூடிய சிலைகளுக்கு பின்னாடி பெருசாக எந்த சிற்ப வேலைப்பாடுகளையும் நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் இங்கே கருவறையில் வைத்து வணங்குற இந்த சிற்பத்துக்கு பின்னாடியும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. அதை வச்சு மட்டும் இது 3வது கிணறுன்னு சொல்லலை. இந்த கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பழைய ஃபோட்டோவை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கும் புரியும். அதே வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு கிணறாக தான் இது இருக்கணும். அதை சுற்றி தான் இவங்க கோயிலையும் கட்டியிருக்கணும் அப்படின்றது எங்களோட கருத்து. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த கிணறுகள் வெறும் கோயில்களாக மட்டும்தான் இருந்துச்சா? நிச்சயமா இல்லை. அந்த காலத்தில் சுற்றி இருந்த விவசாய நிலங்களுக்கான நீர் பாசனத்துக்காக தான் இந்த கிணறுகள் அமைக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா இதோட அமைப்பு ஏற்றம் இறக்கும் மாதிரியான ஒரு தோற்றத்தில் தான் இருக்கும். பிறகு மத சடங்குகள் செய்வதற்கும் இந்த கிணற்றை பயன்படுத்தினாங்க. இவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க இந்த கிணறு ஒரே ஒரு நாளுக்காக தான் வருடம் ஃபுல்லாக காத்துட்ருக்கு. அன்னைக்கு மட்டும்தான் மக்கள் அதிகமாக வருவாங்க. மற்ற நாட்கள் மக்கள் நடமாட்டம் பெருசாக இருக்காது. கண்டிப்பாக நீங்களும் அங்கே போய் பாருங்கள். வரலாறு வளரட்டும். மேலும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. தொடர்ந்து பயணிப்போம்.